ஹாய் நண்பர்களே, நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்க நம்ம சேவை பொட்டையெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்தோம் சேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேவையும் பொட்டையும் தான் எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எடுத்தது. இது இப்போ வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த சேவலும் கதிர் சேவலும் சீத்தா பொட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அப்புறம் வந்து 2வதுல வந்து பார்த்திங்கன்னா கதிரும் இந்த யாக்கூத்து நிற்கிது பாருங்கள். இதுவும் தான் எடுத்தோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டுன்னு எடுத்த பொட்டையை காமிக்கிற பாருங்கள். 11 முட்டை விட்டு ப்ரீடிங் போட்டு 11 முட்டை விட்டுச்சு. 11 முட்டை விட்டு அந்த சீத்தா பொட்டையை பார்த்துங்க எடுத்து அடை வச்சோம். 11 முட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். வச்சதை தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். அதில் 11 முட்டையை வச்சுட்டு அந்த 11 முட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து 3 தான் பிரிச்சிச்சு. மற்ற இது எல்லாம் இதாகிடுச்சு, வீணாக போச்சு. அந்த வீடியோ குஞ்சு பறிச்சதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதில் 3 குஞ்சு பறிச்சது சொன்னேன்ல, அதில் 1 டெத் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 குஞ்சு தான் இருக்குது. இதில் எப்படி 2 குஞ்சு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்பா மாதிரி இருக்குது. அப்படியே கதிரில் வந்து இருக்குது இது. அது பார்த்தீங்கன்னா இன்னொரு குஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அப்பனை மாதிரியே அப்படியே கல்வா வச்சு கால் பசரா வச்சு வந்திருக்குது. இந்த குஞ்சு நல்லா தெளிவாக வந்திருக்கும். அப்பா மாதிரியே வந்திருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் அப்பா மாதிரி இப்போ தான் 2 ப்ரீடு போட்டிருக்கோம். சரி, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. 11 முட்டை வச்சு வேஸ்ட்டாக போச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து கதிர் போட்டு அடை வச்சு அது முட்டை விட்டு இங்கே பாருங்கள். இதில் பாருங்கள், கதிர் வந்து நம்ம வீட்டில் முட்டை விட்டுச்சு. அது வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். இப்படி தான் பார்க்கணும். முட்டையை இப்படி தான் போட்டு பார்க்கணும். நல்லா இருக்கா, இல்லை மிதந்துச்சுன்னா கெட்டு போச்சு, உள்ளே போயிடுச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அடை வைங்க. நான் இப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. டக்குன்னு பண்ணுவேன். டக்குன்னு எடுத்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா 13 முட்டை வைக்கிறோம். கதிரில் 8 முட்டை விட்டுச்சு. அந்த யாக்கூத்தை நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 6 முட்டை வைக்கிறோம். எடுத்து வச்சு நம்ம வைப்போம் பாருங்கள். டக்குன்னு இதே மாதிரி நீங்களும் பாக்ஸில் எடுத்து வச்சு அதை சேஃப்டி பத்திரம் பண்ணி நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். தண்ணியில் போட்டு பாருங்கள். தண்ணியில் போட்ட பிறகு அதை எடுத்து நீங்கள் துடைக்கணும். அதான் மெயின். அதை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பாக்ஸ் மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் மாதிரி எடுத்து அதுக்குள்ளே மண்ணை கொட்டி வைக்கிறீங்களோ இல்லை வைக்கல வைக்கிறீங்களோ, இப்போதைக்கு போகிறதுன்னா மண் வச்சா சேஃப்டி. அதான் நம்மளுக்கு வந்து மண் தான் நம்ம வைக்கிறோம். இப்போ பாருங்கள், மண் தான் வைக்கிறோம். இப்போ இதில் வந்து 13 முட்டை தான் நம்ம வைக்க போகிறோம். மொத்தமாக 16 முட்டை இருக்குது. யாக்கூத்து முட்டை விட்ருக்கு. அதையும் வந்து அடை வைக்கிறதையும் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இதில் வந்து கதிர் முட்டை 11 முட்டை வச்சு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. 13 முட்டை இதில் வைப்போம். அதே மாதிரி நீங்கள் முட்டை வந்து அந்த டேட்டை போட்டு அந்த முட்டையில் நம்பர் போட்டு வைங்க. இத்தனாந்தேதி எடுத்து 1, 2ன்னு போட்டு வைங்க. அது மாதிரி போட்டு நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா முட்டை எத்தனாந்தேதி விட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அது மாதிரி பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம கோழியை வந்து அடை வைக்கிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வீட்டு கதிர். இதை தான் அடை வைக்கிறோம் பாருங்கள். இதை அடை வச்சு 21 நாள் கழித்து பிரிக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு தொடர்ந்து வீடியோ போடுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறோம் பாருங்கள், இந்த கல்வா பொட்டை தான் வந்து முட்டை விட்டுக்கிட்டு இருக்குது. இதையும் நம்ம வீடியோவை எடுத்து போடுவோம்.